லைவுக்கு வந்தாச்சு. ஸோ என்னோட வாய்ஸ் கிளியரா இருந்ததுன்னா ஜஸ்ட் ஏ அப்படி சொல்லி டைப் பண்ணுங்க. ஸோ எப்படி போயிட்டு இருக்கு? எல்லாரும் படிக்கிறீங்களா? வெல்கம், வெல்கம் டு டே 8. இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. வணக்கம், வணக்கம். எல்லாருக்கும் ஷேர் பண்ணுவோம். ஓகே. எஸ். ஓகே. ஸோ என்ன போயிட்டு இருக்கு கரண்ட்லி? நேற்று என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்றத லைட் அப்படியே போட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ஹாய் ரம்யா. ஸோ நேற்று என்னெல்லாம் பார்த்தோம் அப்படியே கொஞ்சம் குரூப்ல போட்டீங்கன்னா நல்லா இருக்கும்பா. குரூப்ன்ற சேட்ல போட்டா நல்லா இருக்கும். யூசர் ரிசர்ச், மார்க்கெட் ரிசர்ச். ஓகே. வேற என்ன பார்த்தோம்? ஸோ ஒரு மார்க்கெட் ரிசர்ச் எவ்வளோ முக்கியன்றது பார்த்தோம். நீங்க ஒரு மார்க்கெட் ரிசர்ச் பண்ணலன்னா உங்க ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. அதாவது மார்க்கெட்ல யூஸ் பண்ண மாட்டாங்கன்றதை விட உங்க ஆப்பை அது எதுவும் எந்த ஒரு பர்பஸையும் சால்வ் பண்ணல, எந்த ஒரு விஷயத்தையும் சால்வ் பண்ணல. அதனால என்ன ஆகுது? யாரும் ப்ராடக்டை யூட்டிலைஸ் பண்ண போறது கிடையாது. சொல்றது புரிஞ்சுதுங்களா? ஸோ ஒரு ப்ராடக்ட் நல்லா சக்சஸ் ஆகிறதும் நம்ம கையில தான் இருக்கு. இஃப் யூ ஆர் டூயிங் கரெக்ட் ரிசர்ச், யுவர் ப்ராடக்ட் வில் கெட் சக்சஸ். இஃப் யூ ஆர் மிஸ்ஸிங், நீங்க வந்து நோக்கியா கதை மாதிரி தான். ப்ராப்பரா ரிசர்ச் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி யூசருக்கு என்ன பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படின்றத செக் பண்ணி பண்ணீங்கன்னா உங்க ப்ராடக்ட் நல்லா ஹிட் ஆகும். சொல்றது புரிஞ்சுதா? சப்போஸ் நீங்க பண்ண ப்ராடக்ட் பெட்டரா ஒர்க் அவுட் ஆகல, கரெக்டா நான் ரிசர்ச் பண்ணாம பண்ணிட்டேன், லான்ச் பண்ணிட்டேன் அப்படின்னா தென் இட் வில் பி லாஸ். சொல்றது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டா?
வேற என்ன பார்த்தோம்? B2B B2C எல்லாம் பார்த்தோமே. இப்போ அதெல்லாம் யாரும் சொல்ல மாட்டீங்களே. ஸோ B2B ப்ராடக்ட்ஸ். ஸோ எக்ஸாம்பிள் ஃபார் B2B ப்ராடக்ட் என்ன பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸ் டு பிஸ்னஸ். ஓகேவா? ஸோ உங்களுடைய பிஸ்னஸ் பர்சன், அதாவது நீங்க ரேப் பண்ணியிருக்கீங்க, அதை இன்னொரு கம்பெனி வாங்கி யூஸ் பண்ணிச்சுன்னா அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா B2B அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ B2B பிஸ்னஸ் தட் மேனுஃபேக்சரர்ஸ் ஆர் ப்ராடக்ட் ஆர் சர்வீசஸ் ஆர் சாஃப்ட்வேர் செல்ஸ் டு அனதர் பிஸ்னஸ் தட் கேன் யூஸ் தேம் ஆஸ் அ ரா மெட்டீரியல். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள், ஆரோக்கியலா இருக்கட்டும், ஆரோக்கியல் எல்லா கம்பெனிலும் யூஸ் பண்றாங்க, சேல்ஸ் ஃபோர்ஸ் எல்லா கம்பெனிலும் யூஸ் பண்றாங்க, சிஸ்கோ எல்லா கம்பெனிலும் யூஸ் பண்றாங்க, கூகுள், இன்ஃபோசிஸ், ஏடபிள்யூஎஸ், ஒர்க்டே எல்லாம் வந்து டூலு, ஹியூமன் ரிசோர்ஸ், அதாவது ஹெச்ஆர்எம்எஸ் சொல்லுவாங்க, ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் டூலு ஒர்க்டேன்றது. ஸோ இந்த மாதிரி பல்வேறு விதமான டூல்ஸ் வந்து நம்ம இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கோம், பொருட்களை வந்து வாங்கி கம்பெனிகளை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கரெக்டா? ஓகே. ஸோ B2B அப்படின்றது என்னன்னா, ஒரு ப்ராடக்ட்டை நம்ம இன்னொரு கம்பெனிக்கு விற்கிறோம். அந்த கம்பெனி அந்த ப்ராடக்டை வாங்கி என்ன பண்றாங்க, பிசினஸ் பண்றாங்க, இல்ல அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க. அப்படின்னா அதுக்கு பேரு B2B ப்ராடக்ட். சொல்றது புரிஞ்சுதா? ஸோ B2B பத்தி ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கு ப்ரோ அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா B2B அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க பார்க்கலாம். நீங்க ஒரு டிசைனரா வரீங்க, நீங்க ஒரு டிசைனரா வரீங்கன்னா, நீங்க ஒரு டாஸ்க் ஒன்று கொடுக்குறாங்கன்னா நீங்க பக்காவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நம்மளுக்கு கொடுத்த டாஸ்க் வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ் டு பிசினஸ்க்கான டாஸ்கா, இல்ல B2C ப்ராடக்டா. B2Cனா கன்சியூமருக்கு போறது. இப்போ ஃபேஸ்புக் வந்து பாத்தீங்கன்னா, ஃபேஸ்புக் வந்து ஒரு B2Cன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி B2Bக்கு என்ன யூஸ் பண்றாங்கன்னா, மெட்டா ஆட்ஸ்ன்னு ஒன்று இருக்கா, அதாவது அட்வர்டைஸ்மெண்ட் பண்றது. இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் பிசினஸ் பர்சனுக்கு சால்வ் பண்ணுவாங்க. அதே சமயத்துல நம்மளுக்கும் சில ப்ராடக்ட் சால்வ் பண்ணுவாங்க, கன்சியூமர்ஸ்க்கு. புரிஞ்சுதா? B2B. கமான் கைஸ், 25 பேர் பார்த்துட்டு இருக்கீங்க, 25 பேர் லைவ்ல இருக்கீங்க. B2Bன்னு டைப் பண்ணுங்க ப்ளீஸ். ஒரு எனர்ஜிக்குள்ள வாங்க. உங்க எனர்ஜியை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுங்க. அப்பதான் நான் நிறைய எடுக்க முடியும். B2B, பிசினஸ் டு பிசினஸ். டைப் பண்ணுங்க B2B, B2B ப்ளீஸ். ஓகே. ஸோ D2C ப்ராடக்ட். D2Cனா என்னன்னு வச்சீங்கன்னா, ஃப்ரம் ஆல் செக்டார். ஓகே. ஹோம் டெக்கர், ஃபேஷன், காஸ்மெட்டிக், FMCG அப்படின்னா ஃபாஸ்ட் மூவிங் கூட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்ல ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் கூட்ஸ் சொல்லுவாங்க. ஓகே. எலக்ட்ரானிக்ஸ். ஓகேங்களா? எல்லா ப்ராடக்ட்டும் நீங்க அவங்களுடைய வெப்சைட்ல இப்ப வாங்குறீங்கல்ல. இப்ப சாம்சங் போன சாம்சங்கோட வெப்சைட்ல போய் வாங்குறீங்க, நோக்கியா போன நோக்கியாவோட வெப்சைட்ல போய் வாங்குறீங்க, போட்டோட ஹெட்போனு போட்டோட வெப்சைட்ல போய் பண்றீங்க. அப்படின்னா அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா D2C ப்ராடக்ட். அதாவது டைரக்ட் டு கன்சியூமர். டைரக்ட் டு கன்சியூமர் இது மூலியமா சாம்சங் வந்து யாருக்கும் பே பண்ண தேவையில்லை, ஏன்னா அவனோட ஓன் வெப்சைட்ல இருந்து விற்கிறான். நோக்கியா வந்து வேற யாருக்கும் பே பண்ண தேவையில்ல. சப்போஸ் அதுவே அமேசானுடைய பிளாட்ஃபார்ம்ல இருந்து நீங்க பொருளை செல் பண்ணீங்கன்னா அமேசானுக்கு கமிஷன் விற்கணும், கமிஷன் கொடுக்கணும். ஸோ D2C மீன் டைரக்ட் டு கன்சியூமர். ஸோ டைரக்டா ஒரு வெப்சைட்ல இருந்து இன்னொரு பர்சன் வாங்குறாரு அப்படின்னா
அதுக்கு பெயர் D2C, டைரக்ட் டு கன்சியூமர். ஓகேங்களா? இது மாதிரி இன்னும் நிறைய ப்ராடக்ட் இருக்கு. கண்ட்ரி டிலைட்டு, போட்டு, நாய்ஸ், பெப்பர் ஃப்ரை, மம்மா ஹெர்த், இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து அவங்களோட ஓன் வெப்சைட்ல செல் பண்றாங்க. அந்த மாதிரி விற்கும்போது அவங்க யாருக்கும் கமிஷன் கொடுக்க தேவையில்லை. அவங்களோட ஓன் ப்ராடக்ட்டை அவங்களோட வெப்சைட்லயே போட்டு செல் பண்றாங்க. இப்படி பண்றதுக்கு பேர் D2C. ஸோ D2C பத்தி ஒரு ஐடியா கிடைச்சிச்சு ப்ரோ அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா D2C அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க பார்க்கலாம். கமான் கைஸ், டைப் பண்ணுங்க. ப்ரோ இதெல்லாம் நான் எதுக்கு ப்ரோ தெரிஞ்சுக்கணும், நான் வந்து UI UX தானே படிக்க வந்தேன் அப்படின்னு நீங்க என்கிட்ட கேட்கலாம். ஆனா இதெல்லாம் தெரியாம இண்டஸ்ட்ரியில போய் நீங்க ஒரு டிசைனர் சொன்னீங்கன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. ஓகே, இதுக்கு முன்னாடி நீங்க எங்கேயாவது படிச்சிருக்கீங்களா B2B B2C C2Cன்னு சொல்லிட்டு? அப்படி யாராவது படிச்சிருந்தீங்கன்னா மீ அப்படி சொல்லிட்டு போடுங்க. சப்போஸ் நான் இதை பத்திலாம் இப்பதான் கேள்விப்படுறேன்னா நோ அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. ஸோ B2B C2B C2C, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா B2C, இந்த மாதிரி ஒவ்வொரு இண்டஸ்ட்ரிக்கும் ஒவ்வொரு மாதிரியான சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு. ஓகே, அந்த சாஃப்ட்வேர் டிசைன் பண்ண வேண்டியது யாரோட பொறுப்பு? உங்களுடைய வேலை. அப்போ என்ன பொருள் என்ன விஷயம் தெரியாம போய் டிசைன் பண்ண முடியுமா? இது யாருக்கு போகுது, எதுக்காக போகுது, எந்த எந்த பர்சனுக்கு போகுது, இந்த மாதிரி எதுவுமே தெரியாம உங்களால ஒரு நல்ல ப்ராடக்ட்டை டிசைன் பண்ணி கொடுக்க முடியுமா? ஸோ அப்போ யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ். கரெக்டா? ஓகே, தெரியாதவங்களுக்குலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல இன்சைட்ஃபுல்லா இருக்கா? நாளைக்கு இதெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு உங்களோட இன்டர்வியூல கிராக் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க போயிட்டு நாளைக்கு மார்க்கெட்ல இருக்கிற உங்களுடைய ஹையர் பண்றவங்க கிட்ட போய் இன்டர்வியூ பண்ணும்போது ஐ ஹாவ் அ நாலேஜ் அபவுட் B2B ப்ராடக்ட், B2C ப்ராடக்ட், C2C ப்ராடக்ட், D2C ப்ராடக்ட் அப்படின்னு சொன்னீங்கன்னா வாட் தே வில் டூ? பரவாயில்ல, இந்த பர்சனுக்கு தெரியுதுப்பா ஓரளவுக்கு அப்படின்னு தான் ஃபீல் பண்ணுவாங்க. சொல்றது புரிஞ்சுதுங்களா? இதெல்லாம் யார் சொல்லிக் கொடுக்குறது உங்களுக்கு? நீங்க இதுக்கு முன்னாடி எங்கேயாவது போய் படிக்கணும், இதெல்லாம் போய் தெரிஞ்சுக்கங்கன்னு சொல்றதுக்கு யாராவது இருக்காங்களா? கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சவங்க போய் படிப்பீங்க நீங்களே. இத பத்தி ஐடியாவே இல்ல ப்ரோ எனக்கு அப்படின்றவங்கலாம் எப்படி கத்துக்கிறது? அப்போ யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட். இந்த இந்த ஒர்க் ஷாப்போடைய இம்பார்ட்டன்ஸ் இங்க தான் புரியணும் உங்களுக்கு. சோ இந்த 15 நாள் ஒர்க் ஷாப்ல நம்மளுக்கு என்னென்னலாம் கவர் பண்ண முடியுதோ கவர் பண்றாரு. ஏன்னா இதெல்லாம் பேசிக்ஸ். இதெல்லாம் தெரியாம நீங்க ஐடி பக்கம் கால் எடுத்து வைக்க கூடாது. சொல்றது புரிஞ்சுதுங்களா? தெளிவு இருக்கணும். நீங்க பண்றதுல கிளாரிட்டி இருக்கணும். நீங்க பண்ணி படிச்சுட்டு ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ள போகணும்னு ஆசைப்படுறது முக்கியம் கிடையாது. யூ நீட் டு ஹேவ் த கிளாரிட்டி. கிளாரிட்டி இல்லாத ஒரு படிப்பு எப்படி படிக்கிச்சு நம்ம பெரிய ஆள் ஆக முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ வி நீட் டு ஹேவ் த கிளாரிட்டி இன் அவர் சப்ஜெக்ட். சூப்பர். D2C அடுத்து பார்க்கலாமா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா B2C. B2Cனா அதாவது நீங்க பிசினஸுக்காக ஒரு ப்ராடக்ட், ஐ மீன் ஒரு ஒரு கம்பெனி ஒரு பொருளை ரெடி பண்ணி கன்சியூமருக்கு கொடுக்குது அப்படின்னா அதுக்கு பேர் என்னது? B2C. எக்ஸாம்பிள் நெட்ஃபிளிக்ஸ். நீங்க எல்லாம் பாட்டு கேட்குறீங்களே, ஸ்பாட்டிஃபை, இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா சர்வீஸ் ஃபோக்கஸ்டு. B2C அதாவது யூடியூப், உங்களோட யூடியூப் இருக்குல்ல, அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு B2C as well as B2B. ஏன்னா ஆடு போடுறான்ல, கம்பெனிக்கு அட்வர்டைஸ்மெண்ட் போட்டு கொடுக்குறான்ல.
video and music service consumers via use of the software. Membership or subscription based softwares. First Cry, Car24, Grow, Daily Harvest, Swappy. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் ப்ராடக்ட்ஸ் ஃபார் B2C, அதாவது பிசினஸ் டு கன்சியூமர் ப்ராடக்ட். ஹாட் ஸ்டார், அமேசான் பிரைம். சொல்றது புரிஞ்சுதுங்களா? ஸோ B2C அப்படின்றது நீங்க தினமும் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஸ்பாட்டிஃபைல ஒன்று, நெட்ஃபிளிக்ஸ்ல ஒன்று, அமேசான்ல ஒன்று, ஹாட் ஸ்டார்ல ஒன்று. இதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது இவ்வளவு நாள். இப்போ நீங்க தெரிஞ்சுக்குங்க. இப்போ நாளைக்கு இன்டர்வியூல போவீங்க, ஒரு B2B சாஃப்ட்வேர் நாளை சொல்லுங்கன்னு கேட்பாங்க. என்னடா இது B2Bயா? B2Cனா அப்போ அங்கே போய் முழிக்க கூடாதுல்ல. அப்போ யூ நீட் டு பி வெரி ப்ரிப்பேர் ஃபார் இன்டர்வியூ. இன்னைக்கு மார்க்கெட்ல வந்து இன்டர்வியூ சும்மாலாம் எடுக்கிறது இல்லை. எல்லா விஷயமும் தெரிஞ்சவங்க மட்டும்தான் உள்ள. தெரியலன்னா கத்துக்கிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பிட்டுருவாங்க. ஸோ டேக் அ சீரியஸ் நோட்ஸ். நம்மளுக்கு எவ்வளவு விஷயங்கள் இன்னும் கத்துக்க வேண்டியது இருக்குன்றத புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. இன்னும் நிறைய இருக்கு படிக்கிறதுக்கு. நான் சும்மா அதாவது அடிப்படையை தான் எடுத்துட்டு இருக்கேன். இன்னும் படிக்கிறதுக்கு டெப்த் நிறைய இருக்கு. ஓகே, ஸோ B2C பத்தி ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா B2C அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க ப்ளீஸ். B2C உங்களுக்கு மேற்கொண்டு வர டவுட் எல்லாத்தையும் நீங்க கூகுள் பண்ணி பாருங்க, ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் உங்களுக்கு. நான் இன்புட் தான் கொடுக்குறேன், நீங்க தான் மேற்கொண்டு படிக்க ஆரம்பிக்கணும். ஓகே, ஸோ இது வரையும் பார்த்தது எல்லாமே என்னது? சாஃப்ட்வேர் ப்ராடக்ட்ஸ். B2B, B2C, C2C, ஓகேங்களா? D2C பார்த்தாச்சா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிசிக்கல் ப்ராடக்ட். பிசிக்கல் ப்ராடக்ட்னா என்ன ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடியோ கேம், சிடி, கிளாத்திங்கு, காஸ்மெட்டிக்ஸு, ஆர்டிஃபேக்ட்ஸு, லேப்டாப்ஸு, கேட்ஜெட்ஸு, இது எல்லாமே பிசிக்கல் ப்ராடக்ட். ஸோ இதெல்லாம் யார் டிசைன் பண்றாங்கன்றத நீங்க ஆல்ரெடி பார்த்துருக்கணும். கரெக்டா? இண்டஸ்ட்ரியல் டிசைனர்ஸ். ஸோ நம்மளோட வேலை என்ன தெரியுமா? டிஜிட்டல் ப்ராடக்ட்டை டிசைன் பண்றது. ஸோ டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ் தட் கேன் பி ஸ்டோர்ட், டெலிவர்ட் அண்ட் யூஸ்ட் இன் தேர் எலக்ட்ரானிக் ஃபார்மேட். So digital goods are shipped electronically to the consumer through email or download from the internet. So digital product example, softwares, ebooks, information PDFs, online videos. இது எல்லாமே என்னது? டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ். ஸோ டிஜிட்டல் ப்ராடக்ட் பத்தி ஒரு ஐடியா கிடைச்சின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா DP அப்படி சொல்லி டைப் பண்ணுங்க பார்க்கலாம்.
டிபி டைப் பண்ணிட்டீங்களா? ஓகே, நெக்ஸ்ட். ஸோ சாஃப்ட்வேர் ஆஸ் அ சர்வீஸ், அதாவது சாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? நீங்க ஒரு சாஃப்ட்வேர் உங்க கம்பெனி ரெடி பண்ணி எல்லாருக்கும் சப்ஸ்கிரிப்ஷன்ல கொடுப்பாங்க. அதாவது ஒரு வருஷத்துக்கு யூஸ் பண்ணீங்கன்னா இவ்வளோ பேமெண்ட்டு, 2 வருஷத்துக்கு பயன்படுத்திங்கன்னா இவ்வளோ பேமெண்ட் அப்படி சொல்லிட்டு என்னென்னலாம் நீங்க சப்ஸ்கிரிப்ஷன் பண்றீங்களோ. இப்போ எக்ஸாம்பிள், நீங்க என்ன சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி வச்சிருக்கீங்க? ஸ்பாட்டிஃபையை யாராவது பேமெண்ட் கட்டி வாங்கியிருக்கீங்களா? அப்போ அவன் ஒரு சாஸ் மாடல். வேற என்ன சாஃப்ட்வேர் நீங்க பேமெண்ட் பண்ணி வாங்கியிருக்கீங்க? யாராவது என்னோட இன்ஸ்டாகிராம்ல போயிட்டு ஏதாவது ஒரு பேமெண்ட், சரி பேமெண்ட்ன்ற கமெண்ட் போட்டீங்கன்னா உங்களுக்கு உடனே ரிப்ளை வருதா? அந்த ரிப்ளை வர்றது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் ஆஸ் அ சர்வீஸ். அந்த ஒரு சாஃப்ட்வேரை நான் பர்ச்சேஸ் பண்ணி நான் யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு வருஷத்துக்கு ஒரு மாசத்துக்கு 1200 300 சொல்லிட்டு அதுக்கு பேரு தான் என்னது? சாஃப்ட்வேர் ஆஸ் அ சர்வீஸ், சாஸ் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இட் கிவ்ஸ் அக்சஸ் டு தி சாஃப்ட்வேர் அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் பேசிஸ். இப்போ சாஸ் மாடல்னா என்னென்ன சொல்லுவீங்க? டேட்டா பேஸ் வரும், சேல்ஸ் ஃபோர்ஸ் வரும், ட்ராபாக்ஸ். தோ இப்போ ஜூம் கூட நானும் வந்து மந்த்லி இல்லை இயர்லி பர்ச்சேஸ் பண்ணி வச்சிருக்கேன் 14,000 ரூபா. இப்போ இந்த ஜூம்ல நான் கிளாஸ் எடுக்கிறேன்னா வருஷத்துக்கு நான் 14,000 ரூபா பே பண்ணணும். அப்ஸ்பாட், ஏடபிள்யூஎஸ், ஜென்டெஸ்க், ஷாப்பிஃபை, பாக்ஸ், நெட்ஃபிளிக்ஸ். ஸோ நீங்க பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு 14,000 கொடுத்து இந்த ஜூம் மட்டுமே நான் வாங்கியிருக்கேன். அப்போ நீங்க யோசிச்சு பார்க்கணும் எவ்வளவு வேல்யூ நாங்க கொடுக்குறோம்னு சொல்லிட்டு. ஓகே, பிரீமியம் சாஃப்ட்வேர். அதனால தான் லைவ் வந்து யூடியூப்ல பண்ண முடியுது, இல்லைன்னா பண்ண முடியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ இதான் சாஸ் மாடல். ஸோ நீங்க ஒரு கம்பெனிக்கு போறீங்கன்னா சாஸ் ப்ராடக்ட்னா என்ன, சாஸ் டெவலப்மெண்ட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் என்டர் ஆகணும் ஐடி கம்பெனில. புரிஞ்சுதுங்களா? ஸோ சாஸ் பத்தி ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா SaaS, சாஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க பார்க்கலாம். SaaS. Please type SaaS. SaaS. ஓகே, SaaS. SaaS பத்தி ஐடியா கிடைச்சா? நெக்ஸ்ட், என்னென்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கும் ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன் ஹோஸ்டிங் ஆன் கிளவுட், மார்க்கெட்டிங், மார்க்கெட் பிளேஸ் ஆஃப் இன்டகிரேஷன், flexibility and scalability, straightforward pricing catalog, hassle free implementation. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபீச்சர்ஸ். இதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு கூகுள் பண்ணி பாத்துங்க. ஒரு டைம் நோட் பண்ணிக்கிட்டு என்னென்ன இதெல்லாம் என்ன ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போய் கூகுள் பண்ணி பாருங்க. சரிங்களா? ஓகே, கமிங் பேக் டு மொபைல் ஆப்ஸ். இப்ப பார்த்தது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சாஸ் மாடல். சாஸ் ப்ராடக்ட்ன்றது வந்து மொபைல்லயும் இருக்குது, வெப்லயும் இருக்குது, டெஸ்க்டாப் சாஃப்ட்வேர் இருக்குது. இதெல்லாம் சாஸ் மாடல்ஸ். ஓகே, மொபைல் ஆப்ஸ் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் ஸ்மார்ட் போன்ஸ், அதாவது உங்களுடைய ஆப்ஸ் ஃபார் ஸ்மார்ட் போன் ஆர் டேப்லெட் சச் அஸ் சோஷியல் மீடியா ஆப்ஸ், கேம்ஸ், ப்ரொடக்டிவிட்டி டூல்ஸ், இமெயில், ஜிமெயில், ஜிமீட்டு, உங்க மொபைல் போன்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஜூம் முதற்கொண்டு மொபைல் ஆப்ஸ் தான்.
இந்த மொபைல் ஆப்ஸை எப்படிலாம் டிசைன் பண்றாங்க, டெவலப் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, நம்மள மாதிரி யூஐ யூஎக்ஸ் டிசைனர்ஸ் தான் டெவலப் பண்ணி கொடுக்குறாங்க, டிசைன் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ டிசைனுக்கு அப்புறம் இது டெவலப்மெண்ட் டீம் கிட்ட போகும், அவங்க அதை டெவலப் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி நிறைய ப்ராசஸ் இருக்கு, ரிசர்ச் இருக்கு, யூசர் இருக்கு, அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, மார்க்கெட் ரிசர்ச் இருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் உங்களுடைய டீம் கிட்ட சைன் அப் வாங்கணும், இன்டர்னல் டீம் கிட்ட ஃபீட்பேக் வாங்கணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு யூஐ யூஎக்ஸ்ல. ஓகே, ஸோ நீங்க அடுத்து எங்க ஒர்க் பண்ணுவீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மொபைல் ஆப்ஸ்ல ஒர்க் பண்ணுவீங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாமே வெப் ஆப்ஸா இருக்கும், மொபைல் ஆப்ஸா இருக்கும், வாட் எவர் இட் இஸ். பட் டிஜிட்டல் ப்ராடக்ட்ல SaaS மாடல் இஸ் ஒன் ப்ராடக்ட், மொபைல் ஆப்ஸ். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டெஸ்க்டாப் சாஃப்ட்வேர். அது என்ன ப்ரோ டெஸ்க்டாப் சாஃப்ட்வேர்? இப்போ ஜூமை வந்து நான் டெஸ்க்டாப்ல இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், விண்டோஸ் 10க்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதே போல மேக் ஓஎஸ், யாராவது மேக் கம்ப்யூட்டர் வச்சிருக்கீங்களா? அந்த ஓஎஸ்க்கு பேர் மேக் ஓஎஸ். கூகுள் குரோம் விண்டோஸ்க்கு இன்ஸ்டால் பண்றது, மேக்கு இன்ஸ்டால் பண்றது. அடோப் எக்ஸ்டி, அடோப் போட்டோஷாப், இல்லுஸ்ட்ரேட்டர், கோரல் ட்ரா, இதை மேக் ஓஎஸ்க்கு தனியாக டவுன்லோட் பண்ணி வச்சிருப்பாங்க, விண்டோஸுக்கு தனியாக டெவலப் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் லைக் ஃபிக்மா, அடோப் கிரியேட்டிவ் கிளவுட், கூகுள் டிரைவ், ஜூம், கூகுள் கிளாஸ் ரூம், இது எல்லாமே டெஸ்க்டாப்புக்கும் இருக்கிறது. உங்களோட விண்டோஸ், மேக் ஓஎஸ், இது மாதிரி இன்னும் நிறைய ஓஎஸ் இருக்கு. அந்த ஓஎஸ் உடைய சாஃப்ட்வேருடைய டெவலப்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி டெவலப் பண்ணி வச்சு அதை யூஸ் பண்றது. இதுக்கு கூட நம்ம தான் டிசைன் பண்ணி கொடுக்குறோம். சொல்றது புரிஞ்சுதா? நீங்க மொபைல் ஆப் பண்றீங்க, வெப் ஆப் பண்றீங்க, அதுக்கப்புறம் டெஸ்க்டாப் சாஃப்ட்வேரும் பண்றீங்க. ஸோ டெஸ்க்டாப் சாஃப்ட்வேர் பத்தி ஐடியா கிடைச்சிருக்கு அப்படின்னா டிஎஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க பார்க்கலாம். ஆல்டர்னேட்டிவ் ஓஎஸ் நிறைய இருந்தா கூட ஒன்லி விண்டோஸ் அண்ட் மேக் ஓஎஸ் தான் ஃபெமிலியரா யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது. இப்போ நீங்க ஒரு லேப்டாப் போய் வாங்க போறீங்க, அவங்க லினக்ஸ் உங்களோட இன்ஸ்டால் பண்ணி கொடுக்குறாங்க, விண்டோஸ் தான் இன்ஸ்டால் பண்ணி கொடுக்குறாங்க. அது போலதான் டிஎஸ். டிஎஸ் டெஸ்க்டாப் சாஃப்ட்வேர், டிஎஸ். எஸ். ஓகே, சூப்பர், ஃபைன். ஸோ இன்னைக்கு டேவில் நம்ம என்னென்னலாம் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா B2B, B2C, C2C அண்ட் D2C அப்படின்னு என்னன்னு பார்த்தோம். அதுக்கான சாஃப்ட்வேர் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் மொபைல் ஆப்னா என்னன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் டெஸ்க்டாப் சாஃப்ட்வேர்னா பார்த்தோம். வெப் சாஃப்ட்வேர்னா SaaS மாடல்னா வெப் சாஃப்ட்வேர்ஸ்லாம் பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி எல்லா விதமான சாஃப்ட்வேர்ஸ்லையும் நீங்க டிசைனரா ஒர்க் பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கு. சொல்றது புரிஞ்சுதா? ஸோ ரிமைனிங் செஷன் என்னவோ அதை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். இன்னைக்கு ஓகே, இவ்வளோ விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம். எப்படி எப்படி இருந்துச்சு இன்னைக்கு செஷன் அண்ட் எவ்வளோ இன்ஃபர்மேட்டிவா இருந்துச்சுன்றத உங்களோட ஃபீட்பேக்காக கொடுங்க. ஓகே, ஸோ உங்கள் ஃபீட்பேக்கை போட வேண்டிய இடம் இதோ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகே, ஸோ உங்களோட ரிவ்யூஸ் கொடுங்க, எப்படி போயிட்டு இருக்கு செஷன்ஸ் அப்படின்றது. சரிங்களா? எப்படி எடுத்துட்டு இருக்கேன், எப்படி போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுடைய ஃபீட்பேக், லேர்னிங் ப்ராசஸ், அதை பற்றி எல்லாத்தையும் நீங்கள் அழகாக இதில் ரிவ்யூ கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஓகே, ஸோ இந்த பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய டிமென்ட்டியோட பேஜ். ஸோ பீப்புள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க, எங்களோட செஷன் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட பொண்ணான கமெண்ட்டுகளையும் உங்கள் பொண்ணான
ரிவ்யூவையும் அங்க போட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ஓகே, அப்புறம் இன்னைக்கான அட்டண்டன்ஸ் லிங்க் நான் போடுறேன், அதையும் அழகா ஃபில்அப் பண்ணிடுங்க. நாளைக்கு பார்த்துருவோம் கிஷோர். ஓகே, ஸோ அட்டண்டன்ஸ் லிங்க்கும் பேஸ்ட் பண்ணிட்டேன். ப்ளீஸ் கோ அண்ட் கிவ் அட்டண்டன்ஸ் அண்ட் ரிவ்யூவும் போடுங்க. ஸோ உங்களுடைய லேர்னிங்ஸ் எப்படி போயிட்டு இருக்கு, உங்களுடைய மெத்தடாலஜி எப்படி போயிட்டு இருக்கு, எவ்வளோ சிம்பிளாக உங்களுக்கு யூஐ யூஎக்ஸ் சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எழுதுங்க. ஓகே, ஏதாவது எழுதி போடுங்க. வெறும் ஸ்டார்ஸ் மட்டும், வெறும் 5 ஸ்டார் மட்டும் போட்டிங்கன்னா வேலைக்கு ஆகாது. கொஞ்சம் எழுதி போடுங்க, என்ன எல்லாம் எப்படி எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு போடுங்க. ஓகே, இங்க பிங் பண்ணிருக்க பாருங்க ரம்யா. ஓகே, ஸோ fill this form and thank you for this wonderful opportunity guys. Thank you. Bye.